ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 128 வசனம் 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தின் வாசலாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில தான் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துல ஒரு செழிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு தாயின் ஜெபம், ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா உங்க ஜெபம் உங்க கணவருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்க பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல உங்க பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். உங்க கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் எப்பேற்பட்ட குடிப்பழக்கத்துல அடிக்டா இருந்தாலும் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி தன்னுடைய கணவர் குடித்து 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 பயங்கரமான வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில எல்லாம் அந்த சகோதரி செய்த காரியம், அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தன்னுடைய வீட்டுல படுத்து கிடந்து ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த சகோதரர் பக்கத்துல உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். குடித்து குடித்து அவருடைய சரீரம் எல்லாம் பலவீனப்பட்டு பயங்கரமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் சகோதரி கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். அந்த சகோதரருடைய குடி பழக்கம் மாறியது, அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டானது, அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டானது. பிரியமானவர்களே, எத்தனையோ தெய்வ ஊழியர்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் துன்மார்க்கமாய் பாவத்துல இருந்தவர்கள், இயேசு வேண்டாம் என்று ஓடின விசேஷித்த வல்லமையாய் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய தாயின் கண்ணீரின் ஜெபம் என்னை மாற்றியது, என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம், நான் இப்படி ஊழியம் செய்வதற்கு ஒரு காரணம் என்னுடைய தாயின் ஜெபம் என்று சொல்லி எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஜெபித்தே ஆக வேண்டும், நீங்கள் திறப்பில் நின்றே ஆக வேண்டும், நீங்கள் போராடியே ஆக வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்க குடும்பத்தின் ஒரு வாசலை திறப்பார், ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்துல நன்மைகள் உண்டாகும். பிரியமானவர்களே, ஈசாக்கு ரெபெக்காளை பார்க்கும்போது ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. கணவன்மார்களே, உங்க மனைவிக்காக ஜெபியுங்கள், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், குடும்பமாய் நீங்கள் உட்கார்ந்து ஜெபியுங்கள். குடும்பமாய் தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் போது உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க குடும்பத்துல செழிப்பு உண்டாகும். கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளோடு சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான திருமணங்கள் நடக்க ஏசப்பா நீங்க உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷித்த ஞான கிருபைகளை கொடுங்கப்பா. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்
ஜாப் கிடைக்காதா என்று சொல்லி பல வருடங்களாக எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. சொந்த இடத்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நல்ல இடங்களை கொடுங்க, நல்ல வீடுகளை கட்ட உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற, வீடு கட்ட முடியாதபடி பல வருடமாய் போராடி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியா அந்த வீடுகளை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.